நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த வருஷம் தொடங்கினதிலிருந்து உலகம் முழுக்க எத்தனையோ சம்பவங்கள் ஆண்டவரே, அவைகளுக்கு மத்தியில் நீர் எங்களை பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாத்து கொண்ட தயவுக்காக உமக்கு நன்றி. செட்டைகளின் மறைவிலை வைத்து பாதுகாத்து கொண்டதுக்காக உமக்கு நன்றி. கடந்த மாதத்தை கண்டவர்கள் எத்தனையோ பேர் இந்த மாதத்தை காணவில்லை ஆண்டவரே. ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் எங்களை ஜீவனோடு கூட வைத்த தயவுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, எத்தனையோ பேர் இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்கப்பா. ஆனால் உங்களுடைய சமூகத்தில் எங்களை உட்காரும்படி நீர் பாராட்டின தயவுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளுக்கு நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம். கர்த்தர் மாத்திரம் இல்லாதிருந்தால் நாம் இன்றைக்கி இங்கே இருந்திருக்க முடியாது. நாம் இங்கே இருப்பதும், நாம் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்திருப்பதும், துதிப்பதும், ஆராதிப்பதும் அவருடைய கிருபை மட்டுமே. அவருடைய கிருபை மட்டுமே. கர்த்தர் ஒருவர் மாத்திரம் இல்லாதிருந்தால் நாம் இந்நேரம் காணாமல் போயிருப்போம். சத்துருக்கள் நம்மளை சிதறடிக்க பண்ணி இருப்பார்கள். நமக்கு விரோதமான காரியங்கள் நம்மை காணாமல் போக பண்ணி இருக்கும். ஆனால் கர்த்தரோ நமக்கு துணையாயிருந்தார். கர்த்தரோ நமக்கு சுற்றிலும் பாதுகாவலாயிருந்தார். நம்முடைய காரியங்களை பாதுகாத்து கொண்டார். நமக்கு உண்டானவைகளை சுற்றி வேலி அடைத்தார். போகும்போதும் வரும்போதும் பாதுகாத்து கொண்டார். எத்தனை விபத்துகள், எத்தனை மரணங்கள், அவைகளுக்கு நடுவில் அதே ரூட்ல அதே இடத்துல கர்த்தர் நம்மை ஜீவனோடு கூட வைத்து கொண்டார். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை கிருபை கிருபை. எல்லாம் ஒருமனப்பட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி அறிதல் இருதயம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேருக்கு வேலை இல்லை, எத்தனை பேருக்கு வேலை இருந்தாலும் சம்பளம் இல்லை, எத்தனை பேர் சம்பாதித்தாலும் அதை நல்லபடியாக செலவு பண்ண முடியல. ஆனால் கர்த்தர் நமக்கு நல்ல கையின் பிரயாசத்தை கொடுத்தார், ஆசீர்வதித்தார். அதை குடும்பத்திற்கு செலவு பண்ணும்படி கர்த்தர் கிருபை கொடுத்தார். கர்த்தருடைய கிருபை கிருபை இரக்கம் அது, கர்த்தருடைய இரக்கம் அது. எத்தனையோ பேருக்கு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. ஆனால் கர்த்தர் நமக்கு அதை தந்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு சமாதானத்தை தந்திருக்கிறார். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, அதை தாண்டி பரலோகத்தினுடைய நித்திய சந்தோஷம், சமாதானத்தை நமக்கு தந்திருக்கிறபடினால எல்லா கர்த்தரை இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவர் செய்த நன்மைகளை நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம். எத்தனையோ நாடுகளிலே யுத்தம், எத்தனையோ நாடுகளிலே பஞ்சம், எத்தனையோ நாடுகளிலே இயற்கை பேரழிவு, எத்தனையோ நாடுகளிலே மக்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். ஆனால் எத்தனையோ நாடுகளிலே கர்த்தரை ஆராதிக்க அங்கே அவர்களுக்கு உரிமை இல்லை. ஆனால் நமக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி அமைத்திருக்கிறார். அவரை ஆராதிக்கிற ஆராதனையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு ஸ்தலத்தை கொடுத்திருக்கிறார். ஆராதிக்கும்படி கூடி வர கிருபை பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அது நல்லது, அது ஏற்றதுமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் அவரை போல ஒரு தேவன் இல்லை. சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன். அவருக்கு ஒப்பானவர் யார்? அவருக்கு ஒப்பானவர் யார்? நம்மை நடத்த அவருக்கு ஒப்பானவர் யார்? நம்மை ஆச்சரிய விதத்துல அதிசயமான ஆலோசனைகளை கொடுத்து நடத்துகிற தேவன். He was a wonderful counselor, வண்டர்ஃபுல் கவுன்சிலர். அதிசயமான ஆலோசனை கர்த்தர். அவர் கரத்தில் தீமை என்பதே கிடையாது. நன்மையான ஈவுகளை மாத்திரம் கட்டளை கொடுக்கிற நல்ல தேவன். அவர் செய்த எல்லாவற்றுக்கு பின்பாக நன்மைதான் இருக்கும், அதில் தீமை என்பது இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆவியானவரே, கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எல்லாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம்மா. ஆண்டவரே, சத்தியத்தை நீர் எங்களுக்கு போதிக்கிறீர். ஆண்டவரே, கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். மோசேவுடைய லைஃப் ஸ்டைலில், அதுவும் மோசேக்கு ஆண்டவர் செய்த சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குற பாடமாக இருக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், பொதுவாகவே வேத வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற எதுவுமே சரித்திரம் கிடையாது, ஹிஸ்ட்ரி கிடையாது. ஹிஸ்ட்ரி இருக்குது, ஆனால் ஹிஸ்ட்ரி மட்டும் கிடையாது. அவைகளுக்கு பின்னால் ஒரு ஸ்பிரிச்சுவல் பாடம் நமக்கு இருக்கும். அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட் இருக்கும். அதன் அடிப்படையில் தான் ஆண்டவர் நமக்கு இதை எழுதி கொடுத்துருக்கிறார். அதனால தான் இதுக்கு பேர் பரிசுத்த வேதாகமம். வெறும் ஹிஸ்ட்ரியாக இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் சரித்திர புத்தகம். சரியா? அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியதான ஒரு ஸ்பிரிச்சுவல் பாடம் நமக்கு இருக்கும், ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடியும். அதுக்கும் பின்னாடி என்ன இருக்கும், ஆழமாக கொஞ்சம் போனீங்கன்னு சொன்னால் ஒரு ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட் இருக்கும், ஹெவன்லி சீக்ரெட். அது நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாக போய் படிக்கணும். இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். மோசேயுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்ட போது சில காரியங்களை தியானித்த போது மோசே வாழ்க்கையில் மிக முக்கியமாக 3 இடங்களை கர்த்தர் கடந்து போக பண்ணுகிறார். அதுவும் 3 முக்கியமான மலைகள் அவன் லைஃப்பில். முதலாவதாக நீங்கள் வாசித்த அந்த யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான்.
இந்த ஓரேப் என்பது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரவேலுக்கு வெளியே இருக்குது, இஸ்ரவேலுக்கு உள்ளே இல்லை. இஸ்ரவேலுக்கு வெளியே இருக்குது, அதுவும் குறிப்பாக எகிப்தில் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அங்கே வசனம் சொல்லுது தேவ பர்வதம், அதான் ரொம்ப முக்கியம். எகிப்தில் என்ன இருக்குது? தேவ பர்வதம் இருக்குது. இந்த தேவ பர்வதம் தான் எலியா வந்து குகையில் தங்கினதான ஒரு இடம். இரவும் பகலும் 40 நாள் நடந்து எலியா வந்து ஒரு இடத்துல தங்கினார்ல, எங்கே தங்கினார்னு பார்த்தீங்கன்னா ஓரேபுக்கு தான் வந்து தங்குவார். அவரும் எகிப்து தான் வந்துடுவார், இஸ்ரவேல்லேருந்து எகிப்துக்கு தான் வந்துடுவார். இந்த எகிப்தில் தேவனுக்கென்று ஒரு இடம் இருக்கிறது. நீங்கள் ஆயிடவர் அரசாட்சியை குறித்து பார்க்கும்போது கூட பார்த்தீங்கன்னு சொன்னால், எகிப்தில் எனக்கு ஒரு ஸ்தம்பமும் அப்படின்னு சொல்வார். ஆண்டவர் எகிப்தில் அவர் வச்சுருப்பார். அதுக்கப்புறம் ஆயிடவர் அரசாட்சியில் கொடுத்து சொல்லும்போது ஏசாயால வசனம் சொல்லுது, எகிப்துக்கு ஒரு பெரும் பாதை உண்டாகிருக்கும் அப்படிம்பார். எகிப்து தேவனுடைய திட்டத்தில் இருக்குது. பொதுவாக நம்ம வந்து எகிப்தை வந்து பாவம், அங்கிருந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கினார், கர்த்தர் நம்மளை விடுதலையாக்கினார், எல்லாம் உண்மை. ஆனால் அப்படி இருக்கிற அந்த எகிப்துக்கும் கர்த்தர் சில ஆசீர்வாதங்களை என்ன செஞ்சிருக்கிறார்? வைத்திருக்கிறார். இந்த பர்வதம், அதாவது ஓரேப் என்பது தேவனுடைய பர்வதம். அங்கே வசனம் சொல்லுது தேவ பர்வதமாகிய ஓரேப். இந்த இடம்தான் மோசேக்கு அழைப்பை உறுதி செய்த இடம். அவன் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது 3ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் அவனை அழைக்கிறார். அழைத்து கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஆலயத்துக்குள்ளே கர்த்தர் பேசுகிறார், இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆலயத்துக்குள்ளே கர்த்தர் பேசுகிறார். ஆனால் முதல்ல கர்த்தர் நம்மக்கிட்ட எங்கே பேசினார்னு பாருங்கள். முதல்ல கர்த்தர் நம்மளோட கூட இடைப்பட்டது எங்கன்னு பாருங்கள். அங்கே பேசி தான் நம்மளை ஆலயத்துக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தார். வனாந்தரத்தில் நயங்காட்டி உன்னை அழைத்தேன்ற மாதிரி நம்மளை வெளியிருந்து தான் கர்த்தர் உள்ளே கூப்பிட்டு வந்தார். ஆனால் வெளியே இருக்கும் போதே கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். ஆலயத்தில் பேசுவது உண்டு, நான் இல்லைன்னு சொல்ல. இதுதான் கர்த்தர் பல நேரங்களில் நமக்கு பேசுகிற இடமாக இருக்கிறது. நம்ம கூடி வரும்போது பேசுகிறார். ஆனால் ஆலயத்துக்குள் வருவதற்கு முன்பதாகவே கர்த்தர் பல இடங்களிலே நாம் பாவம் என்று நினைக்கிற இடங்களில் இருந்து நம்மோடு கூட பேசினார். அங்கே பேசினதுனால தான் நம்ம இங்கே வந்தோம், வெளியிருந்து உள்ளே வந்தோம். அப்போ அந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, வெளியே இருக்கிற இடம், அதுவும் தேவன் நம்மை சந்தித்த இடம்தான். தேவன் நம்மை சந்திக்கிற இடம். பில்லிகிரகம் ஐயா உங்களுக்கு தெரியும், எவாஞ்சலிஸ்ட் பில்லிகிரகம் ஐயா. அவர் இப்போ இல்லை, கர்த்தருக்குள் நித்திரை அடைஞ்சிட்டாரு. அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவர்கிட்ட எங்கே பேசினார் அப்படின்னு அவருடைய சாட்சி புஸ்தகத்தில் இருக்கும். ஒரு முறை அவர் ஃபுட்பால் விளையாடிட்டு அவர் என்ன செய்கிறாரு, பக்கத்தில் உள்ளதான ஒரு குடிக்கிற இடத்துல போய் உட்காந்துருக்கிறாரு. ஆனால் அவர் அதாவது ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவர் தான், உட்காந்துருக்கிறாரு. அப்பொழுது அவரை அறியாமலே அவர் கையில் ஒரு சிகரெட் எடுத்து வச்சிருக்கிறார். வச்சிருக்கும் பொழுது அந்த சிகரெட் அவர் கையில் இருக்கு, அவர் பிடிக்கலை, கையில் வச்சிருக்கிறார். வச்சிருக்கும் பொழுது எங்கிருந்து ஒரு பந்து வந்துச்சுன்னே தெரியாது. கிரவுண்ட்லேருந்து ஒரு பந்து ஜன்னல் வழியாக திறந்துருக்கிற ஜன்னல் வழியாக வந்து நேராக இவர் கையில் வந்து அடிச்சிருக்கு. நேராக கையில் அடித்த உடனே ஒரு மனுஷன் கீழே விழுந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட எத்தனையோ மணி நேரம் விழுந்து கிடந்திருக்கிறார் அங்கேயே. அந்த இடத்துல கர்த்தர் அவரோடு கூட பேசியிருக்கிறார். பேசினது மட்டும் இல்லை, அங்கே தான் அவர் ஆண்டவருக்கு ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தார். முதல்ல எந்த இடத்துக்குள்ள? குடிக்கிற இடத்துல. அங்கே தான் சிகரெட் பிடிக்கிற இடத்துல தான் அவரை தேவன் சந்தித்தார், ஒப்பு கொடுக்க வைத்தார். அதனால் அந்த இடம் தான் தேவன் சந்திக்கிற இடம் நான் சொல்லலை. தேவன் நம்மை எங்கே வேணாலும் சந்திப்பார். ஆனால் நம்மை சந்திக்கிற இடம் என்று ஒன்று உண்டு. தேவன் நமக்கு வெளியவும் வைத்திருக்கிறார். ஆனால் அந்த இடத்தில் தான் நம்முடைய அழைப்பு உறுதிப்படுத்தப்படுகிறது. சில பர்வதங்களை கர்த்தர் வெளியவும் வைத்திருக்கிறார். நாம் அந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எகிப்தில் இருக்குது, அது எகிப்து பர்வதம். நான் ஏன் எகிப்துக்கு போனோம் அப்படின்னா, எகிப்தில் வெளியே, நான் எகிப்துங்கிறது வெளியே சொல்லுகிறேன், நாம் பாவம் என்று கருதுகிற இடங்களில் நாம் இருந்து கொண்டிருந்த போது அந்த இடத்திலே கர்த்தர் நம்மை சந்தித்தார். அந்த இடத்துல நம்முடைய அழைப்பை உறுதிப்படுத்துகிறார். அப்போ அதுவும் தேவன் நம்மை சந்திக்கிற இடம்தான். வெறும் இஸ்ரவேலுக்குள்ள இருக்கிற மலைகள் மாத்திரமே தேவனுடைய திட்டம் என்று சொல்ல முடியாது. இஸ்ரவேலுக்கு வெளியே இருக்கிற எத்தனையோ மலைகளிலே தேவனுடைய திட்டம் இருந்தது. நோவாவுடைய பேழை அராரத் மலையின் மேல் வந்து இறங்கினது என்று பார்க்கிறோம். அது அராரத் மலை எங்கே இருக்குன்னா இஸ்ரவேலுக்கு வெளியே இருக்குது, துருக்கியில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தேவ பர்வதம் இந்த இடத்துல வந்து கர்த்தர் வந்து மோசையோடு கூட பேசினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் நம்மோடு கூட பேசுவதற்கு நாம் இருக்கிற இடத்திலேயே கர்த்தர் நியமிக்கிற ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அந்த இடத்தை பேசுவதற்கு நாம் விட்டு கொடுக்க வேண்டும், அல்லது அந்த இடத்திற்கு நாம் செல்ல வேண்டும். அப்போ தான் கர்த்தர் நம்மோடு கூட பேச முடியும். பல நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோன்னா, தேவன் வந்து இங்கே தான் ஒரு இடத்துல குறிப்பிட்ட இடத்துல பேசுவார், என் ஜபாரியில் பேசுவார், சர்ச்சுக்குள்ளே பேசுவார் அப்படின்னு சொல்லி மற்ற இடங்களிலே நாம் கர்த்தரோடு கூட பேசுவதில்லை.
எத்தனையோ பேருக்கு கர்த்தர் எங்கெங்கேயோ பேசியிருக்கிறார். வேலை ஸ்தலத்தில் பேசியிருக்கிறார், வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கர்த்தர் பேசியிருக்கிறார், அல்லது வேற எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகும்போது கர்த்தர் பேசியிருப்பார், வழியில் போகும்போது பிரயாணத்தில் பேசுவார். ஆனால் இது எல்லாம் எதற்காக பேசப்படுகிறது? அதான் ரொம்ப முக்கியம். கர்த்தர் பேசுகிறார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எதுக்கு பேசுகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலாவது மோசே ஓரேப் மலையில் ஏறும்போது ஒரு மிக முக்கியமான அழைப்பு கொடுக்கப்படுகிறது. என் ஜனங்களை மீட்கும்படி. வாசிங்க 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். மோசே தன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு எந்த இதை பற்றினதான தரிசனம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஆனால் அந்த ஆடு மேய்க்கும் பொழுது கர்த்தர் நியமிக்கிற இடத்திற்கு அவர் வருகிறார். அந்த ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட், ஒரு ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டுக்கு வருகிறார். இப்போ நீங்களும் நானும் ஒரு வேலையை பார்த்து கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சில நேரங்களில் இப்போ சமீபமாக நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபோன் பண்ணி நாங்கள் ஊழியத்துக்கு வந்துடலான்னு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஊழியத்துக்கு வந்துடலான்னு இருக்கிறோன்றவங்க நாங்கள் அது கேட்போம், அப்படியா நீங்கள் ஊழியத்துக்கு வரதை பற்றி சந்தோஷம், கர்த்தர் பேசினாரா அப்படின்னு கேட்டிருந்தேன். அவங்க இல்லையா ரொம்ப நாளாக மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது, வந்துடலான்னு பார்க்குறேன் அப்படின்பாங்க. ரொம்ப நாளாக மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது வந்துடலாம் அப்படின்னா கர்த்தர் உங்களோட விட்டு உறுதியாய் பேசினாரா? அப்படி பேசி இருந்தால் அதற்கு பிறகு நீங்கள் ஆடுகளை மேய்க்க மாட்டீர்கள். மோசே அதுக்கப்புறம் என்ன செய்யலை? ஆடுகளை மேய்க்கலை. நம்ம பல நேரத்தில் என்ன செய்கிறோம்? ஆல்டர்னேட் வேலையாக ஊழியத்தை பார்க்குறோம். ஆல்டர்னேட் வேலையாக நான் ஒரு வேலை பார்த்துட்ருக்கிறேன், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? அந்த வேலையை விட்டுட்டு இந்த இடத்துக்கு வரேன். ஏன்னா இந்த செய்திகள்லாம் கேட்கும்போது இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணிக்கிட்டே இருக்குது, நானும் ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும், கொஞ்சம் பேர் சாட்சி சொல்லும் போது கேட்கும் போது அதை சொல்லவில்லை. ஆனால் உங்கள் வேலையிலே கர்த்தர் உங்களை ஏன் வைத்திருக்கிறார்? அந்த வேலையில் நீங்கள் ஊழியத்துக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய சில காரியங்கள் அங்கே இருக்கும். உங்கள் ஊழியத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டிய சில வேலைக்கான சில காரியங்களை என்ன செய்யணும்? இப்போ 40 வருஷம் மோசே ஆடு மேய்க்கிறார். எதுக்காக ஆடு மேய்க்கிறாரு? அடுத்த 40 வருஷம் மனுஷனை மேய்க்கணும். அடுத்த 40 என்ன செய்யணும்? மனுஷனை மேய்க்கணும். இப்போது பேதுருவை பார்த்து சொன்னார் இல்லையா, மீன்களை பிடிக்கிறாய், அடுத்து உன்னை என்ன பண்ணுவேன்? மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன். அப்போ உங்கள் வேலையில் கர்த்தர் உங்களை வச்சிருக்கும் பொழுது அந்த வேலையில் வரப்போகிற ஊழியத்திற்கோ அல்லது உங்களுக்கு கொடுக்க போகிற அழைப்பிற்கோ அதற்கான ப்ராக்டிஸ் இங்கே தான் இருக்கும். அதில் நீங்கள் ஓரேப் வரைக்கும் வரணும். கர்த்தர் நியமித்திருக்கிற இடத்த வரைக்கும் என்ன செய்யணும்? வரணும். அங்கே வரும்போது தான் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். அந்த ப்ராக்டிஸை நீங்கள் பார்க்குற வேலையில் கொடுக்கும்போது எதுக்கு என்னை இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறார்? மீதியான் தேசத்தில் எதற்காக என்னை வைத்தார்? என்னை ஏன் இந்த இடத்துல வச்சார்? ஏன் பர்டிகுலராக இந்த வேலையை கொடுத்துருக்கிறாரு? ஏன் இந்த இடத்துல கொண்டு என்னை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டால், அந்த இடத்தில் தான் நீங்கள் செய்ய போகிற வேலைக்கான மினிஸ்ட்ரிக்கான எல்லாம் சொல்லி கொடுக்கப்படும். இப்போ மோசேக்கு என்ன தேவை? மிக முக்கியமாக அவங்ககிட்ட இல்லாதது பொறுமை, இருக்கிறது கோபம். ஃபஸ்ட்டு 40 வருஷம் இருந்துச்சு. அடுத்த 40 வருஷம் பாருங்கள், அவனை மாதிரி சாந்த குணம் உள்ளவன் பூமியில் ஒருவனும் இல்லை. ஏன்னா ஆடு மேய்ச்சி அவன் என்ன ஆயிட்டான்? சாந்த குணத்துக்கு வந்துட்டான். இந்த ஆடு மேய்க்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயமே கிடையாது. அது பார்க்கறதுக்கு என்னமோ ஆடு மேய்க்கிறதுன்னு இருக்கும். மேய்க்கும் போது தான் தெரியும். பலதரப்பட்ட ஆடுகள் இருக்கும். வெள்ளாடு இருக்கும், செம்மறி ஆடு இருக்கும், வித்தியாசமான ஆடுலாம் இருக்கும். ஒவ்வொரு ஆட்டுக்கும் ஒரு குணாதிசயம் இருக்கும். ஒவ்வொரு ஆடு ஒரு போக்கில் போகும். செம்மறி ஆடு ஒன்று போச்சுன்னா எல்லா ஆடும் பின்னாடியே போயிடும். வெள்ளாடு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கம் போகும். இது எல்லாத்தையும் மொத்தமாக மேய்ச்சி கொண்டு வந்து அடைச்சி திருப்பி மறுநாள் காலையில் கொண்டு போய் மேய்ச்சி தண்ணி காட்டி கொண்டு இதே வேலை தான் இஸ்ரவேலுக்கு அவன் செஞ்சான். இது எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு தண்ணி கொடுத்து அடைச்சி கொண்டு போய் திருப்பி இவங்க அவன் கொண்டு போனது 40 வருஷம். அப்போ இந்த மேய்க்கிற வேலை அவனுக்கு கொடுக்கப்படுகிற ஊழியத்திற்கான பிராக்டிஸ் எங்கே இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி 40 வருஷம் அவன் மேய்த்த ஆடுகளத்தில் இருக்கிற அதில் நீங்கள் ஓரே வரைக்கும் வரணும். ஒரு குறிப்பிட்ட அளவு ஆண்டவர் உங்களுக்கு அங்கே வச்சிருக்கிறார். அந்த இடத்துக்கு வரும்போது தான் அந்த அழைப்பு உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும். உடனடியாக, அதாவது கர்த்தருக்கு மோசே மேலே அழைப்பு இருக்குது, அதனால தான் எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வந்தார். ஆனால் அந்த அழைப்பை அவன் கையில் சொல்லி அந்த மினிஸ்ட்ரிக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு ப்ராக்டிஸ் எவ்வளோ வருஷம் ஆச்சு? 40 வருஷம் ஆச்சு. ஏன் அந்த 40 வருஷம்? எகிப்தில் அவன் வாக்கிலே வல்லவன், எந்த மாற்று கருத்தும் இல்லை. எகிப்தின் கலைகளிலே தேறினவன். 7ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் சொல்லுது.
ஆனால் இப்போ அவங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே எகிப்தினுடையதான லாஸ், அந்த சட்டம், எகிப்தின் சட்டத்தை அவன் கரைச்சு குடிச்சிருக்கிறான். இப்போ பார்வோன்கிட்ட போய் பேசினா பார்வோன் எகிப்து லாவை மோசே கிட்ட பேசவே முடியாது. மோசே ஜெயிச்சிருவாரு. ஏன்னு சொன்னா எகிப்தின் கலைகள் அவர் எப்படி இருக்கிறாரு? வல்லவரா இருக்கிறாரு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த வேர்ல்ட்லி லாவை படிச்சுட்ட, எகிப்து லாவை படிச்சுட்ட, இப்போ நீ அதில் பெஸ்டா இருக்கிற. ஆனா எனக்கு தேவை நியாயப்பிரமாணத்தை பேசுற மோசே வேண்டும், என்னுடைய லாவை பேசுற ஒரு ஆள் வேணும். அந்த லாவை நான் பேசணும், உன்னை வச்சு பேசணும்னா ஏற்கனவே உனக்குள்ள ஃபுல்லா இருக்கிறதான எகிப்து லாவை நான் வெளியே எடுக்கணும். நீ என்ன பண்ணிடுவ? நியாயப்பிரமாணத்தை பேசும்போது கூட கூட இதையும் பேசிடுவ, நியாயப்பிரமாணத்தை கொண்டு நிற்கும்போது இதையும் கொண்டாந்துருவ. இப்போ ஆண்டவர்கிட்ட போய் சொல்லும் போது பியூரா நீ யாரா இருக்கணும்? தேவ மனுஷனா நிற்கணும், பியூரா தேவ மனுஷனா நிற்கணும். எகிப்துக்குள் இருக்கக்கூடிய எந்த சிம்டமும் உனக்குள்ள காணப்படவே கூடாது. இன்னைக்கு இதுதான் ஊழியத்தில் வர்றவங்கிட்ட இருக்கிற பிரச்சனை. ஊழியத்துக்கு வரணும்னு சொல்றாங்க, அல்லது கர்த்தருடைய அழைப்புக்குள்ள வரணும்னு நினைக்கிறாங்க. வரும்போது இவங்க என்ன நினைக்கிறாங்க? அந்த எகிப்தில் இருக்கிற நிறைய காரியங்களோடு கூட வருகிறார்கள். கர்த்தர் எதுக்கு உங்களை இந்த ஒரு கேப் கொடுத்திருக்கிறாரு? அழைப்பக்காரன் சொல்லியிருக்கிறார், உன்னை பயன்படுத்துவேன், உன்னை எடுத்து பயன்படுத்துவேன், தேசத்துக்கு தீர்க்கதரிசியாய் வைப்பேன், என் ஆடுகளை மேய்ப்பாயாக, எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இன்னும் அழைப்பு வரல. கொஞ்சம் பேர் என்ன சொல்றாங்க? ஆண்டவர் அழைச்சிருக்கிறாருங்க, எனக்கு அதெல்லாம் உறுதியா இருக்குது, ஆனா நான் இன்னும் ஆண்டவர் என்கிட்ட ஒரு கன்ஃபர்மேஷன் வரல. ஏன் கன்ஃபர்மேஷன் வரல? அவருக்கு இன்னும் உங்ககிட்ட ரிமூவ் பண்ண வேண்டிய விஷயம் கொஞ்சம் இருக்குது. அதை எடுத்தாதான் உன்னை கொண்டு வந்து வைக்க முடியும். சில நேரத்தில் என்ன வந்துடும்? திடீர்னு பழசு உள்ள வெட்டி. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, புது துருத்தியில பழைய ரசத்தை என்ன செய்ய முடியாது? ஊற்ற முடியாது. இப்போ நான் உன்னை புது துருத்தியா கொண்டு போய் நிறுத்தணும். ஆனால் உள்ளுக்குள்ள இருக்கிறது பழைய ரசம், அது இதையும் கிழிச்சிடும், கொட்டியும் போட்டுரும். புது துருத்தியில புது ரசத்தை தான் நான் ஊற்றணும். ஸோ உன்னை நான் இப்போ கொண்டு போய் எகிப்தில் நிறுத்தணும்னா உனக்கு இந்த 40 வருஷம் ஆடுகளை மேய்த்து, ஒரு பக்கம் இஸ்ரவேலை மேய்க்கிற பிராக்டிஸ், இன்னொரு பக்கம் எகிப்தில் இருக்கக்கூடிய கலைகளை, எகிப்தில் இருக்கக்கூடிய லாவை உங்ககிட்ட நான் எடுக்கணும். ஒரு பக்கம் உன்னை சரிப்படுத்தணும், ஒரு பக்கம் நான் கற்றுக் கொடுக்கணும். இவ்வளவும் சேர்ந்து வரும்போது நீ ஒரு இடத்துக்கு வருவ, அதான் தேவ பர்வதம் ஆகிய ஒரு. அங்கே தான் உன்னை பயன்படுத்த முடியும், அங்கே தான் உன்னை நான் கையில் எடுக்க முடியும். ஏன் பல நேரத்தில் கர்த்தர் உங்கள்கிட்ட வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு? ஒவ்வொருத்தருக்கும் அது ஒரு டைம். இதை இன்னும் சொல்ல போனால் பவுல் கமாலியல்கிட்ட படிச்சிருக்கிறார். அவர் சொல்கிறார், நியாயப்பிரமாணம் என்கிட்ட அவ்வளோ இருக்குதுங்கிறார். ஆனால் அந்த பவுலுக்குள்ளது அதை எடுக்கிறதுக்கு 3 வருஷம் ஆச்சு. அரபு தேசத்துக்கு கொண்டு போய் 3 வருஷம் ஆகுது. அதை எடுத்துடுறாரு. எடுத்த பிறகு இப்போ பவுல் சொல்றாரு, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன். இது எல்லாம் ரிமூவ் பண்ணணும், எம்டி ஆகணும். இது எல்லாம் எம்டி ஆயிடுச்சுன்னா நான் இதை வச்சு ஒன்று ஃபில் பண்ண முடியும். இன்னைக்கு நம்மகிட்ட என்ன மைண்டில் இருக்குது தெரியுமா? எங்கிட்ட ஒன்று இருக்கு, இதை நான் கர்த்தருக்கு பயன்படுத்தணும். எங்கிட்ட ஒரு தாளந்து இருக்குது, எங்களுக்கு கர்த்தர் தான் கொடுத்தாரு, அது வேறு யாரும் கொடுக்கல. அந்த தாளந்து கர்த்தர் தான் கொடுத்தாரு, அது கர்த்தருடைய கிருபை, அதை கொடுத்துருக்கிறாரு. இதை நான் கர்த்தருக்காக வல்லமையாக பயன்படுத்தணும். ஆண்டவர் சொல்றாரு, அதை நான் உனக்கு பயன்படுத்துறதா இருந்தா அந்த டேலண்ட்டில் உன்னை விட பெஸ்ட் இருக்கான், நான் அவனை பயன்படுத்திடுவேன். எனக்கு அந்த டேலண்ட் முக்கியம் இல்லை, நீ தான் முக்கியம். ஏன்னா இந்த டேலண்ட்டை விட மேலான ஒரு வரமும் மேலான ஒரு அழைப்பும் உனக்கு நான் வச்சிருக்கிறேன். இந்த டேலண்ட்டே இல்லாமல் உன்னை நான் பயன்படுத்த முடியும். புரியுதா உங்களுக்கு சொல்கிறதா? கர்த்தர் ஒரு டேலண்ட் இருந்தால் தான் நம்மளை பயன்படுத்தணுன்ற அவசியம் இல்லை. அவர் வெறும் மண்ணை கூட மனுஷனாக மாற்றிடுவார், அவரால் முடியும். நாம் என்ன நினச்சிக்கிறோம் எப்போவுமே, எங்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்குது, இது ஆண்டவருக்காக அப்படி செய்யணும் இப்படி செய்யணும், அது ஆசை, நல்லது, இல்லைன்னே சொல்லலை. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உன் டேலண்ட் இருக்கட்டும். ஏன்னா உன் டேலண்ட்டை கொண்டு வந்து நீங்கள் செய்யும் போது இந்த டேலண்ட்டை நீ இதுக்கு முன்னாடி யாருக்கு யூஸ் பண்ண, யாருக்காக பயன்படுத்தின, இப்போ அதைத்தான் எனக்கு செய்ய போகிறேன். என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்க போகுது? அதே நேரத்தில் உங்ககிட்ட இல்லாத ஒரு விஷயத்தை நான் எடுத்து பயன்படுத்தும் போது முழுவதுமாக தேவநாமம் மகிமைப்படும். அதுக்கு தான் கர்த்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். நீங்கள் முதலில் வர வேண்டியது தேவ பர்வதமாகிய ஓரேபுக்கு வரணும். வர்றதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு நீங்கள் வரணும்னா, கர்த்தர் உங்களை கொண்டு வரணும்னா எகிப்திலிருந்து எடுத்த எல்லாத்தையும் எடுக்கணும். எகிப்தில் இருக்கிற குறைகளை நீக்கணும். அங்கே அவன் கோபக்காரன், அங்கே அவன் சட்டுத்தியா எடுத்து அடிச்சா நொறுக்கிடுவான். ஆனால் இங்கே அப்படி இல்லை, கல்லெறிய கையில் ஜனங்க எடுத்தாலும் அமைதியாக பேசிக்கிட்டு இருப்பான். ஜனங்க இவனை பார்த்து முறுமுறுத்தாலும் ஆண்டவர்கிட்ட போய் அழுதுகிட்டு இருப்பான். இப்போ முதல்ல இந்த அம்மா பார்க்குது, சிஃபரால் பார்க்குது,
பார்த்தா இவன் எப்படிப்பட்டவன், பயங்கர கோபக்காரன். அந்த குணம் இருக்கும்ல, எகிப்துலேருந்து வரும்போது டம்மு டம்முன்னு அடிப்பான், உதப்பான், எல்லாம் பண்ணிகிட்டே இருப்பான். கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறாரு. மாறி இப்போ இந்த அம்மா விட்டுட்டு இவர் மினிஸ்ட்ரிக்கு வந்துட்டார். எனக்கு அடுத்த அதிகாரத்தில் தான் இருக்குது. அவங்க மாமா என்ன பண்ணார், மனைவியும் 2 பிள்ளைகளையும் கூட்டி கொண்டு வந்தாருன்னு வந்து இந்த அம்மா பார்க்குது. பார்த்தா மோசே எப்படி இருக்கிறாரு, பயங்கர சாஃப்டாக இருக்கார். இப்போ இந்த அம்மா நினைக்கும், இதனால நான் இப்படி மாறிட்டாரு, இப்படி ஒரு சேஞ்சஸ் இந்த ஆள்கிட்ட காணப்படுதே. இந்த மாற்றத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார் நம்மக்கிட்ட. ஏன், உங்ககிட்ட அங்கே இருக்கிற அதே கோபம், அங்கே இருக்கிற அதே உன்னுடைய மூர்க்கம், அங்கே இருக்கிற அதே உன்னுடையதான பழைய காரியங்களை வச்சுக்கிட்டு இதுக்கு உன்னை பயன்படுத்த முடியாது. ஏன்னா இது நோபல் ஒர்க், இது தேவனுடைய திட்டம். அங்கே நீ எகிப்தில் கோவப்பட்டா அது உன்னோட போயிடும், இங்கே கோவப்பட்டா தேவனை பாதிக்கும். என்ன சொல்லுவான் தெரியுமா, அங்கே எகிப்தில் கோவப்பட்டா என்ன சொல்லுவான், பார்வோன் குமாரத்தின் மகன் கோவப்பட்டான், முடிஞ்சிருச்சு. ஆனால் இங்கே கோவப்பட்டா என்ன சொல்லுவான் தெரியுமா, கர்த்தருடைய மனுஷனாகிய மோசே கோவப்பட்டான். டேக் எங்கே போயிடும், கர்த்தருக்கு போயிடும். அதனால கர்த்தர் என்ன பண்ணுறாரு, என் ரெப்ரசன்டேட்டிவ், நீ என்னுடைய ஆளா போய் நிற்க போகிற பார்வோனுக்கு முன்னாடி. அப்போ நீ நான் விரும்புகிறபடி மாறணும். யுஎஸ் எம்பசியோடைய ஒரு இவர் அம்பாசிடர் நம்ம பிரைம் மினிஸ்டர்கிட்டயோ அல்லது சிஎம்கிட்டயோ பேச போகிறாருன்னா அவர் யுஎஸ்ஐ பிரதிபலிக்கிறவர். அவருடைய சுய கருத்து அங்கெல்லாம் வெளிப்படவே முடியாது. அவருக்கு வேற கருத்து இருக்கும். ஆனால் அவர் பேச வேண்டியது யுஎஸ் உடைய கருத்தை, அதை அவர் சொல்லணும். என் சுய கருத்தை வெளிப்படுத்துவதற்கு அங்கே இடம் இல்லை. 100% மாறி இருக்கணும். சில நேரத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த போலீஸ் இராணுவம்லாம் இருக்காங்கல்ல, சார்ஜ் அப்படின்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, போயிட்டே இருப்பாங்க. யாரை அடிக்கிறோம், எதுக்கு அடிக்கிறோன்ற கேள்வி அவங்க மைண்டில் வரவே வராது. அவங்க அந்த இடத்துல உட்காந்து என்ன செய்ய மாட்டாங்க, நல்லவன் கெட்டவன்லாம் பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க. அங்கே ஒரு கமாண்டு தான், அந்த கமாண்டுக்கு அவங்க கீழ்ப்படிச்சு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்கள அப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. நீ கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது, நாங்கள் சொன்னால் நீ செய்யணும். அதான் இராணுவம், அதுதான் போலீஸ். அதை விட மேலான வேலையை கர்த்தர் நம் கையில் கொடுக்க போகிறார். யாரு, we are the ambassadors of Christ. நாம் தேவனுடைய ஸ்தானாதிபதிகள். அப்போ தேவன் என்ன சொன்னாரோ அதை செய்யணும். என்னுடைய சுய விருப்பு வெறுப்புக்கு அங்கே இடமே இல்லை. அப்போ அந்த ஹெவன்லி கவர்மெண்ட் என்ன மாத்துது, அவருக்கு ஏற்ற மாதிரி மாத்துது. நீ மாறாத வரைக்கும் உங்களை வச்சு ஒன்றுமே செய்யவே முடியாது. அந்த முழுவதும் மாற்றி அவன் சாந்த குணம் உள்ளவனான ஆயிட்டான். இப்போ அவன் அந்த ப்ராசஸ்க்கு ரெடி ஆயிட்டான். இப்போ அவன் ஆர்டன் பண்ணலாம், இவங்கிட்ட அந்த ப்ராஜெக்டை ஒப்படைக்கலான்ற தைரியம் பரலோகத்திற்கு வந்தால் மட்டுமே அந்த ஒரே பர்வதத்தில் உனக்கு அழைப்பு கொடுக்கப்படும். அது எத்தனை வருஷம் ஆனாலும் கர்த்தர் வெயிட் பண்ணுவார். அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் செய்கிறார். நீங்கள் வைத்திருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை சோதித்து பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ரெடின்னு பரலோகத்துக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வந்துருச்சுன்னா உன்னை பார்வோர் இடத்துக்கு அனுப்புவேன்னு கர்த்தர் கூப்பிட்டுருவார். அது வரைக்கும் நீங்கள் அந்த இடத்துல இருந்துக்கிட்டு தான் இருக்கணும். அது வரைக்கும் கர்த்தர் உங்களை ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருப்பார். ஏன்னா அவர் எதிர்பார்க்குற ரெடின்னு ஒன்று இருக்குது. ஃபேக்ட்ரியில் எல்லாம் செஞ்சு முடிச்சுருவாங்க காரெல்லாம். ஆனால் குவாலிட்டி கண்ட்ரோல்காரங்க கடைசியாக என்ன கொடுக்கணும் தெரியுமா, ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். கார் இப்போ சேல்ஸுக்கு என்னவாயிருச்சு, ரெடி ஆயிடுச்சுன்னு. அந்த சர்டிஃபிகேட் கொடுக்குற வரைக்கும் கார் எங்கே வராது, ஷோரூமுக்கு வராது. அவர் சொல்லுவார், அந்த யார்டில் இருக்கிறவர் சொல்லுவார், எல்லாம் டைட் பண்ணியாச்சு, பக்கா சூப்பர், எல்லாம் ஓகே தான், சர்டிஃபிகேட் வந்துருச்சா, இன்னும் சர்டிஃபிகேட் வரல, அவர் பார்த்து என்ன கொடுக்கட்டும், சர்டிஃபிகேட் கொடுக்கட்டும். நீங்கள் டிரைவிங்க்கு போகும்போது இந்த ஓட்டுறவர் சொல்லுவார், நல்லா ஓட்டுறீங்க, சூப்பராக இருக்கீங்க, எல்லாம் இருக்கீங்க, ரொம்ப அழகாக ஓட்டுறீங்க எல்லாம் சொல்லுவார். ஆனால் கடைசியாக அந்த லைசன்ஸ் கொடுக்குற ஒருத்தர் இருப்பார், அவர் செக் பண்ணி ஓகேன்னு சொன்னால் தான் லைசன்ஸ் கொடுப்பாங்க. யார் வேணால் சொல்லட்டும் நம்ம நல்லா ஓட்டுறோன்னு, அந்த ஒரு கவர்மெண்ட்டில் ஒருத்தர் உட்காந்துருப்பார், அவர் சொல்லணும் மேலேருந்து. எல்லாம் சொல்லுவாங்க, ஓ நீங்கள் நல்லா வாசிக்கிறீங்க, நல்லா பாடுறீங்க, நல்லா செய்தியெல்லாம் கொடுக்குறீங்க, நீங்கள் மினிஸ்ட்ரிக்கு வந்துடலாம், உங்களுக்கு அழைப்பு இருக்குது, யார் வேணால் சொல்லிடுவாங்க. நீங்கள் கூட சொல்லுவீங்க, பார்க்குறவங்களாம் சொல்கிறாங்க எனக்கு மினிஸ்ட்ரி இருக்குது, மினிஸ்ட்ரி இருக்குது, மினிஸ்ட்ரி இருக்குது. இருக்குது, சர்டிஃபிகேட் வரல, இன்னும் ஹெவனுக்கு வரணும் உங்கள் மேலே நம்பிக்கை, அது கொடுக்கணும் சர்டிஃபிகேட். ஆமாம், ஹீ இஸ் ரெடி அப்படின்னு. அப்படி வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களை அவர் ஆர்டர் பண்ணி அனுப்பி விடுவார். அல்லேலூயா. இப்போ இந்த பர்வதத்துலேருந்து கீழே இறங்கிட்டார். ஏன்னா இப்போ அழைப்புக்குள்ளே வந்துட்டார். 2வது பர்வதத்து மேல் அவர் ஏறுகிறார். வாசிங்க, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 3ஆம் மாதம் 1ஆம் நாளிலே சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள்.
அவர்கள் ரெவிதீமிலிருந்து பிரயாணம் புறப்பட்டு சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்து அந்த வனாந்தரத்தில் பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேலர் அங்கே மலைக்கு எதிராக பாளையம் இறங்கினார்கள். போதும். இப்போ 2வது மலை. இப்போ அழைப்பு கிடச்சிருச்சு, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. மோசே ஓரேப்லேருந்து இறங்கி ஆர்டரோட வந்துட்டார், அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட வந்துட்டார், பார்வோனுக்கிட்ட போயிட்டாரு, எல்லாம் நடந்துருச்சு. ஆனால் இதோட என் வேலை முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொன்னால் இல்லை, இதோட மோசையோட வேலை என்ன செய்யலை, முடியலை. இப்போ நமக்கு அழைப்பு வந்துருச்சு. சிலருடைய பிரச்சனை என்னென்னா, மினிஸ்ட்ரிக்கு அழைப்பு கொடுக்கும்போது, கர்த்தர் அந்த அழைப்பை கொடுக்கும்போது இவங்க வாங்கிடுறாங்க, மினிஸ்ட்ரிக்கும் வந்துடுறாங்க, ஊழியத்தையும் தொடங்கியாச்சு, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் வந்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திருப்தியோ அல்லது ஒரு அசதியோ வந்துடுது. ஓகே ஃபைன், செட்டில் ஆகிட்டோம், இனி நாம் என்ன ஆகிட்டோம், செட்டில் ஆகிட்டோம், ஓகே நமக்கு தான் ஒரு வேலை கிடைச்ச மாதிரி. சிலர்லாம் முந்தி சொல்லுவாங்க, கழுதை மெச்சாலும் கவர்மெண்ட்டில் கழுதை மேய்க்கணும்பாங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பழமொழி உண்டு, கழுதை மெச்சாலும் கவர்மெண்ட்டில். என்னென்னா, கவர்மெண்ட் வேலை கிடச்சிருச்சுன்னா சாவர வரைக்கும் என்ன இல்லை, கவலையே கிடையாது. அவ்வளோதான், 58-60 வயசு வரைக்கும் ஒரு வேலை கிடச்சிருச்சு, முடிஞ்சிச்சா, அதுக்கப்புறம் சாவர வரைக்கும் பென்ஷன் வரும். அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, கழுதை மெச்சாலும் கவர்மெண்ட்டில் கழுதை மேய்க்கணும். இப்போது இந்த வேலை கிடைக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு போராட்டம் இருக்குல்ல, கிடைக்கணும்னு. கிடைச்ச அந்த சீட்டில் உட்காந்தவொடனே பர்மனெண்ட் ஆனோன்னு நமக்கு என்னவாயிடும், அப்பாடா இனி சாவர வரைக்கும் கவலை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை அல்லது ஒரு இதாகிடும். இது பிஸ்னஸ்லேயும் வரும். பிஸ்னஸ் நல்லா போதுங்க, இனி பிரச்சனை இல்லை, ரெகுலர் வருமானம் இருக்குது அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இதோட உன் பார்ட் முடியல, இது ஃபஸ்ட்டு பார்ட்டு தான், இன்னொரு பார்ட் இருக்குது, 2வது பார்ட். அது என்ன தெரியுமா? வாசிங்க, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. மேலே ஏறின மோசே வந்து ஜனங்களின் மூப்பரை அழைப்பித்து கர்த்தர் தனக்கு கற்பித்த வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு முன்பாக சொன்னான். இது 2வது பார்ட். மோசே உன்னை அழைச்சேன், ஜனங்களை விடுதலை ஆக்கிட்ட, இப்போ மன்னா வர தொடங்கிருச்சு, காலையும் ஒவ்வொரு நாள் காலையில் மன்னா வருது, சாப்பிட்டோம், தண்ணி இருக்குது, நல்லா குடித்தோம், ரெவிதீம்லேருந்து தண்ணி கொடுத்துட்டாரு, எல்லாம் ஓகே ஃபைன், அப்புறம் அவ்வளோதான் வேலை முடிஞ்சு. இல்லை மோசே, இல்லைப்பா, இதுக்காக உன்னை கூப்பிட்டேன், இது ஹெவன்லி கவர்மெண்ட்டு, எப்போ என்ன வேணாலும் செய்யும், அதெல்லாம் யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. நமக்கு தான் இங்கே இரவு பகல், இங்கே வார நாட்கள் ஓய்வு நாள் எல்லாம் இருக்கு. ஹெவனுக்கு எதுவும் கிடையாது, இரவும் இல்லை பகலும் இல்லை. காலை 2 மணிக்கு எழுப்புவார் ஆண்டவர், 3 மணிக்கு எழுப்புவார், உன்னோடு கூட பேச வேண்டும் பாம்பார். இஸ்ரவேல் மூப்பரோட உட்காந்து எசேக்கியா தீர்க்கதரிசி பேசிக்கிட்டு இருப்பார், எசேக்கியேல் பேசிக்கிட்டு இருப்பார், உன் கூட பேசணும்னா தலைமயிரை பிடிச்சி தூக்கிட்டு போயிடுவார். இல்லை நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், சொல்லிட்டு வரேன், அந்த பேச்செல்லாம் வேணா வா போகலாம். ஏன், இது ஏன் கவர்மெண்ட்டு, கூப்பிட்ட உடனே என்ன செஞ்சிடணும், வந்துடணும். இந்த இஸ்ரேலில் இப்போ வார ஆரம்பித்தோன்னே என்ன பண்ணாங்களாம், கூப்பிட்ட உடனே எல்லாரும் என்ன செஞ்சிடணுமா, புறப்பட்டு போயிட்டே இருக்கணுமா. ஏன் எதுக்குன்னெலாம் கேள்வி கேட்கக்கூடாது, ஏன்னா அவங்க கவர்மெண்ட் ரூல் வேறு. அதே மாதிரி தான் ஹெவன்லி கவர்மெண்ட் ரூல் வேறு. அது 8 மணி நேரம் வேலை வாங்கும், 10 மணி நேரம் வேலை வாங்கும், சில நேரத்தில் 365 நாளும் வேலை வாங்கும். செஞ்சு தான் ஆகணும், சலிப்போட இல்லை, அசதியோடு இல்லை, உற்சாகமாக செய்யணும் இல்லையா? ஏன்னா இது ஹெவன்லி ஒர்க்கு. அதுக்கப்புறம் எதுக்கு கூப்பிட்டாரு, வேலை கிடச்சிருச்சு, மாதம் ஒரு அமௌண்ட் உனக்கு நான் கொடுத்துட்றேன், காலையும் மாலையும் காக்கா கொண்டு என்ன கொடுத்துரும், உனக்கு சாப்பாடு கொடுத்துரும், கேரி தாட்டுறவங்க தண்ணியை குடிச்சிரு, அடுத்து என்ன ஆண்டவரே பண்ணலாம், நிம்மதியாக படுத்து தூக்கி ஜோம் பண்ணிக்கிட்டு. பரவாயில்லையே, 58 வயசு வரைக்கும் இங்கே ஜோம் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே எங்கே அடக்கம் பண்ணிடுவாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, ஐயோ இவன் இப்போ சோம்பேறி ஆயிடுவான் போல, கேரி தாட்டுறங்கறி தண்ணி வற்றி போச்சு, காக்கா வர்றது நின்று போச்சு, என்ன ஆண்டவரே நீ ஏஞ்சி நட, சாரி பார்த்து விதவின் வீட்டுக்கு நடந்து போ, ஏன் நீ சும்மா சாப்பிட்டு முழங்கால் போட்டு இங்கேயே உட்காந்துருவ போல தெரியுதே. அப்போ இதுக்கு அடுத்த பார்ட் ஒன்று இருக்குது. நமக்கு என்ன இருக்குது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று இனி தேவனுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். நடுவில் என்ன பண்ணுவீங்க, காத்திருக்கிறோம். என்ன பண்ணுவீங்க, காத்திருக்கிறோம். அதுக்காக ஒன்று இங்கே வச்சுருக்கோம், அடுத்த கிரேடுக்கு போக வேண்டாமா? அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இன்னொரு மலைக்கு ஏறி வா, சீனாய் மலைக்கு, அது அழைப்பு கொடுத்த மலை, இது உனக்கு நான் பிரமாணங்களை கற்றுக் கொடுக்கிற இடம். எதுக்கு கற்றுக் கொடுக்குறேன், நீ கற்றுக்கிறதுக்கு மட்டும் இல்லை, உன் மூலமாக இன்னொருத்தருக்கு கற்பிப்பதற்கு. எதுக்கு உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இவ்வளோ வளர்த்து கொண்டு வரேன் உன்னை, எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, உட்காந்து சாப்பிட்டு வேலையே இல்லை. அதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இருக்கு.
வர்றது போகிறது, நல்லா செய்தி கேட்கறது, அதில் வர செய்தி கேட்கறதுல இவங்களால அடிச்சுக்கவே முடியாது தெரியுமா உங்களுக்கு? அப்படியே உட்காந்து தெளிவாக கேட்பாங்க. அப்புறம் போயிட்டு அடுத்த வாரம் எங்கே பேசுகிறாரு, அடுத்த வாரம் என்ன செய்தி, பாஸ்டர் ஆசாரிப்பு கூடத்தை பற்றி அப்படி பேசினார், இப்படி பேசினாரு. நீங்கள் என்ன பண்ணிய? நல்லா கேட்டோம், அப்புறம் கேட்டோம். ஆண்டவர் சொல்றார், கேட்டு 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 ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒபிசிட்டி வந்து எல்லாம் எப்படி இருக்கு? மந்தம், ஜீரணமே ஆகலை. ஆண்டவர் சொல்றாரு, இதுக்காக மோசே உன்னை கூப்பிட்டேன், இன்னொரு இடத்துக்கு ஏறு. ஏன்? இதை விட மேலானதை நான் கற்பித்து தருகிறேன் உனக்கு. யூ மஸ்ட் கோ அண்ட் லேர்ன். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது படிச்சுக்கிட்டே இருக்கணும். எப்போ வரைக்கும் தெரியுமா? சாகிற வரைக்கும் படிக்கணும். பவுலை தூக்கி சிறைச்சாலையில் போட்டாங்க. பவுல் சொல்கிறாரு, நீ வரும்போது தோல் சுருள்களையும் என் புத்தகங்களையும் எடுத்துக்கொண்டு வா. தோல் சுருள் எழுதுறது, புத்தகம் படிக்கிறது. எடுத்துட்டு வா. படிக்கிற ஆசை இருக்குது பாருங்க. எந்த காலம் வரைக்கும்? ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு இன்னும் நிறைய பிரமாணங்களை கற்றுக் கொடுக்க வேண்டி இருக்கிறது. இது கிருபையின் காலமாக இருந்தாலும் இதிலும் வேதத்தில் உள்ள ரகசியங்கள் நிறைய இருக்கு. நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். எதை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்? அடுத்தவர்களுக்கு சொல்ல வேண்டியதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். மோசையை மலைக்கு மேலே கூப்பிட்டாரு. இல்லைன்னா ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கலாம்? ஒரே ஸ்டெச்சு மேலேருந்து மொத்தமாக எல்லாருக்கும் பேசியிருக்கலாம். எல்லாருக்கிட்டையும் ஒரே சவுண்டாக பேசியிருக்கலாம். அப்படி பேச முடியாது. ஏன்? சில காரியங்களை மலைக்கு மேலே போய்த்தான் வாங்க வேண்டும். அது அங்கே தான் கிடைக்கும். சில காரியங்களை வாங்குவதற்கு நாம் கொஞ்சம் என்ன செய்யணும்? கொஞ்சம் மேலே ஏறித்தான் போகணும். எல்லா இடத்துலையும் எல்லாம் கிடைக்காது. யோசிச்சு பாருங்க. அதாவது சொல்லுவாங்க, தாய்ப்பாலுக்கு அப்புறம் இருக்கிறதுலே பெஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா தேங்காய் பாலும்பாங்க. சாதாரணமாக நம்ம அந்த தேங்காய் பால் ரொம்ப சர்வசாதாரணமாக நினைக்கிறோம். வெள்ளைக்காரன் வீட்டுக்கு போனீங்கன்னா, வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா எல்லாருடைய ஃப்ரிட்ஜ்லேயும் கோகோனட் மில்க்குன்னு தனியாக ஒரு பாட்டில் வச்சுருப்பான். அவங்க ஊரில் கோகோனட்டே கிடையாது, வாங்கி வச்சுருப்பான். என்னன்னு சொல்கிறான்னா, அவ்வளவு ஸ்டெமினா ஸ்ட்ரென்த்து. ஆனால் அதை நீங்கள் தேங்காய் பாலை எடுக்கணுன்னா எவ்வளோ உயரம் ஏறணும் தெரியுமா? சும்மா கிடைக்காது. நீங்கள் சாதாரணமாக கீழே இருக்கிற மரத்தை மாதிரி என்ன செஞ்சிட முடியாது, அதை எடுக்க முடியாது. அதை எடுக்கணுன்னா அதுக்குன்னு ஒரு உயரத்துக்கு நம்ம ஏறணும். அதுக்குன்னு ஒரு உழைப்பு இருக்குது. அந்த அளவுக்கு போனால் தான் அந்த அளவுக்கு உள்ளதான த பெஸ்ட்டு கிடைக்கும். நீங்கள் யோசித்து பாருங்கள், இருக்கிறதுலே பெஸ்ட்டு எடுக்கணுன்னா அதுக்கு நீங்கள் கொஞ்சம் உழைக்க வேண்டி இருக்கிறது. அதுக்கு சில சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டி இருக்கிறது. நீங்கள் சாதாரணமாக எல்லா கல்லையும் வெளியே எடுத்துடலாம். நீங்கள் முத்து எடுக்கணுன்னா கடலுக்குள்ளே குதிக்க தான் வேணும். குதிச்சா தான் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. சில காரியங்களுக்கு கர்த்தர் உன்னை மலைக்கு மேலே வர சொல்லுவார். ஒரே வேறு, அது ஆடு மேய்க்கிற இடம். இது சீனாய். இது என்ன இடம் தெரியுமா? பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிற இடம். நான் கொஞ்சம் ஏறி போகணும், கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன, அப்படியே வந்தோம், சர்ச்சில் உட்காந்தோம், படித்தோம், போனோம், அவ்வளோதான். இல்லை சொல்கிறார், ஆண்டவர் சொல்கிறார், இல்லை நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு, என் கூட வந்து உட்காரு, கொஞ்சம் மலைக்கு மேலே வா. என்ன ஆண்டவரே, நீங்கள் ஆடு மேய்க்க எது கற்றுக் கொடுத்தீங்க? ஜனங்களை மேய்க்க தானே கற்றுக் கொடுத்தீங்க. அப்போ நான் அந்த ஜனங்களை மேய்க்கணும். ஆனால் எப்படி மேய்க்கணும் தெரியுமா? ஆடுகளுக்கு ஒரு சவுண்டு இருக்குது, ஜனங்களுக்கு ஒரு சவுண்டு இருக்குது. அந்த ஜனங்க சவுண்டு எது தெரியுமா? என்னுடைய பிரமாணம், நான் சொல்லி கொடுக்கறது. இன்னைக்கு உங்களுக்கு இந்த செய்தியை இங்கே சபையில் பாஸ்டர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, வாரம் செய்தி கொடுக்குறாங்க. அதுக்கு அவங்க ஒரு நாள் உட்காந்து ஆண்டவர்கிட்ட வாங்கிட்டு வந்து தான் அவங்ககிட்ட கொடுக்குறாங்க. ஏதோ சரி ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஓகே ரைட்டு பேசிட்டு போகலான்னு பேசுறதில்ல, படித்த அனுபவத்தில் கொடுப்போன்னு கொடுக்கறதில்ல, ஏற்கனவே கேட்ட செய்தியை கொடுத்துருன்னு இல்லை. சனிக்கிழமை உட்காந்து வாங்குறாங்க, வாங்கி கொண்டு வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒவ்வொரு வாரமும் சண்டே நீங்கள் அவங்க கொடுக்குற செய்தியை ஏதோ நீங்கள் உட்காந்து 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் கேட்டுடுறீங்க. அதுக்கு சனிக்கிழமை அவங்க அதுக்குன்னு ஒரு டைம் கொடுக்குறாங்க, அதுக்குன்னு ஒரு சாக்ரிஃபைஸ் இருக்குது. வீட்டை விட்டுட்டு காலங்காத்தால் 6:30 மணிக்கெலாம் வந்து உட்காந்துருவாங்க. உட்காந்து தியானித்து வசனத்தை எடுத்து, ஏன் அவங்களுக்கும் ஜாலியாக இருந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆனால் அப்படியே வந்து பசங்களை ஆராதிக்க சொல்லிவிட்டு அப்படியே நேராக ஏறிச்சு பேச தெரியாதா? ஏன் இத்தனை வருஷம் அனுபவத்தில் பேச முடியாதா? முடியும். ஆனால் அது தேவன் கொடுக்குற வார்த்தையாக இருக்காது. அது கீழே ஆடு மேய்க்கிற வார்த்தை, மனுஷனை மேய்க்கிற வார்த்தை ஒன்று இருக்குது. அதுக்கு மலைக்கு மேலே போனால் தான் கிடைக்கும். அதைத்தான் போய் வாங்கணும். ஆண்டவர் அதைத்தான் உங்களையும் வாங்க சொல்கிறார். கொஞ்சம் தேவ சமூகத்துக்கு மேலே வாங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் மேலே ஏறி வாங்க. அப்படியே நீங்கள் இதிலேயே திருப்தி ஆயிடலான்னு நினைக்காதீங்க. ஒரு கூட்டம் என்ன பண்ணுது, கீழே புசித்து குடித்து விளையாடி அப்படியே சந்தோஷமாக அப்படியே சர்ச்சுக்குள்ளே இருந்துட்டு ஜாலியாக இருந்துட்டு அப்படியே செத்து போனோம் அப்படின்னு நினைக்குது. அப்படி இருக்கவே கூடாது. சபை ஒரு கிளாஸ்க்குள்ளே 50 பசங்களை வைக்கிறாங்க. 50 பசங்களுடைய பெற்றோருக்கும் என்ன கனவு?
எல்லாரும் நல்லா மேலே வரணும். அதுக்கு தானே கொண்டு வந்து அங்கே விட்டாங்க. நம்ம தகப்பனுக்கு ஒரு கனவு இருக்குது, நீங்கள் அத்தனை பேருமே மலைக்கு மேலே வரணும், அத்தனை பேரும் மலைக்கு மேலே வரணும், பிரமாணங்களை வாங்கணும், தேவன்கிட்ட கற்றுக்கணும், உட்காந்து அவருடைய பாதத்தில் உட்காரணும், ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுங்கன்னு கேட்கணும். அதை அப்படி நீங்கள் கற்றுக்கொண்டால் உங்களை கொண்டு ஒரு கூட்டத்துக்கு ஆண்டவர் போஷிக்க முடியும், போதிக்க முடியும், சொல்லிக் கொடுக்க முடியும். ஒரு கூட்டத்தை நீங்கள் என்ன செய்ய முடியும்? கர்த்தருக்கென்று ஆதாயம் பண்ண முடியும், ஆயத்தம் பண்ண முடியும். இன்னைக்கு நாமளே கற்றுக்கிறதுலையே இன்ட்ரெஸ்ட் இல்லை, வாங்கிறதுலையும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒரு சிலர்லாம் ஞாயிற்றுக்கிழமை வரீங்க ஆராதனைக்கு, அதோட அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நடுவில் ஆண்டவருக்கு உங்களுக்கு எந்த தொடர்புமே இல்லை. என்ன உட்காந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறோம், என்ன உட்காந்து செய்தி வாங்கணும் ஆண்டவர்கிட்ட, என்ன ஆண்டவர்கிட்ட கேட்டோம். நம்ம வேதம் வாசிக்கும் போது எப்படி வாசிக்கணும் தெரியுமா? வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணணும். நான் இன்ன வரைக்கும் அதை செய்வேன். ஆண்டவரே, நான் வாசிக்கிற பகுதியில் எனக்கு என்ன வச்சுருக்கீங்க, எனக்கு என்ன சொல்லி கொடுக்குறீங்கன்னு தான் கேட்பேன். ஏன் தெரியுமா? இது ஒவ்வொரு பேஜுக்குள்ளேயும் ஆண்டவர் பொக்கிஷத்தை மறைச்சி வச்சிருக்கிறார். எனக்குரிய பங்குன்னு ஒன்று இதில் இருக்கும். அந்த பங்கை கர்த்தர் எனக்கு தருவார். 2000 வருஷம் யார் வேணால் எது வேணால் போதிச்சு இருக்கட்டும், ஆனால் எனக்குன்னு ஒரு வெளிப்பாடு இது உள்ளே இருக்கும். அதை வாங்கணும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறது. 2வது கூட்டம், 2வது இடம் எது? சீனாய் மலை. இன்னும் கொஞ்சம் மேலே வா, உயரத்துக்கு வா. இது ஒரே மாதிரி இல்லைப்பா, கேஷுவலாக வந்துட முடியாது, அதுக்கு ஆயத்தப்படணும். அதான் சொல்லுவார், நீ ஆயத்தப்பட்டு மேலே வாம்பார் ஆண்டவர். மோசையை பார்த்து சொல்லும்போது என்ன சொல்லுவார்? விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி, ஓரேபுக்கு ஆயத்தமே இல்லை பாருங்க. ஓரேபுக்கு என்ன இல்லை? ஆயத்தங்கிற வேர்டே இல்லை. அவன் பாட்டு மேலே ஏறி வந்தால் கர்த்தர் ஒரு இடத்துல பேசினார். ஆனால் அந்த உயரமும் சீனாய் மலையின் உயரமும் வேறு. அந்த உயரம் வேறு. அந்த உயரத்துக்கு நீங்கள் வரணும்னா யூ மஸ்ட் பி ரெடி, ப்ரிப்பேர்ட். ஆயத்தமாகி மேலே வா. அந்த வேர்ட் பர்டிகுலர் வேர்டு இருக்கும், ஆயத்தமாகி மேலே வா. அப்போது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளணும்னா எனக்கு ஒரு ஆயத்தம் தேவைப்படுது, ஒரு சாக்ரிஃபைஸ் தேவைப்படுது, ஒரு டைம் தேவைப்படுது. காலமே எழுந்திருச்சு வா, அங்கே வந்து என்கிட்ட பேசு, நான் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டியதை உன் கையிலே கொடுப்பேன், நீ போய் அவங்களுக்கு கற்பி. அப்போ ஆண்டவர் உங்களை பயன்படுத்தணும், வல்லமையாக பயன்படுத்தணும். உங்கள்கிட்ட இது வரைக்கும் யாருக்கும் கொடுக்காததை உங்ககிட்ட கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு சாக்ரிஃபைஸ் இருக்குது, அதுக்கு ஒரு ஆயத்தம் இருக்குது, அதுக்கு ஒரு உயரம் இருக்குது. அவ்வளோ தூரம் நீங்கள் வரணும், வந்தால்தான் அது கிடைக்கும். அதுக்கு ஒரு டைம் இருக்குது, அதுக்கு ஒரு விலை இருக்குது, அதுக்கு ஒரு சாக்ரிஃபைஸ் இருக்குது. அந்த இடத்துக்கு வரும்போது தான் பிரமாணம் கிடைக்கிறது, இல்லைன்னா கிடைக்காது. எதுக்கு கிடைக்குது? நான் கற்றுக்கொண்டு போய் கீழே இருக்கிறவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு. அதுக்கு தான் கர்த்தர் உங்களை செலக்ட் பண்ணியிருக்கார். 2வது நீங்கள் ஏற வேண்டிய மலை என்ன மலை? சீனாய் மலைக்கு போகணும். அங்கே தான் பிரமாணம் கிடைக்கும், அங்கே தான் கர்த்தர் உங்களோட கூட பேசுவார். கடைசியாக ஒரு காரியம் சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். வாசிங்க யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 21 வாசிங்க. பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையில் நில்லு. 3வது, முதல்ல ஓரேபுக்கு போனார், அழைப்பு கிடச்சிச்சு. 2வது சீனாய்க்கு போனார், பிரமாணம் கிடச்சிச்சு, வேதம் கிடச்சிது, வசனம் கிடச்சிச்சு, கர்த்தர்கிட்ட அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் கிடச்சிச்சு. ஆனால் இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, மோசே இன்னொரு இடம் இருக்குது மோசே, அங்கே வா. எங்கே வரணும் ஆண்டவரே? கண்மலைன்னு ஒரு வெடிப்பு இருக்குது, அங்கே வந்துரு. 33ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் சொல்கிறாரு, பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையில் நில்லு அப்படிம்பார். எதுக்காக நிற்க சொல்கிறாரு? இந்த வசனத்தை வாசிச்சுட்டு இருக்கும்போது கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார். இந்த வசனத்திலேருந்து ஒரு காரியம் சொன்னார். அது அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு. இது எத்தனை தடவை படிச்சிருக்கணும், அப்போ தான் எனக்கு அது புரிஞ்சிச்சு. 23வது வசனத்தை வாசிங்க. எதுக்கு வர சொன்னார்னு அங்கே இருக்குது. 23ஆம் வசனம், என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது. என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது. என் பின்பக்கத்தை காண்பாய்ங்கிறதுக்கான அர்த்தம் என்ன? என் பின்பக்கத்தை காண்பாய். ஆனால் அது எங்கே போனால் கிடைக்கும்? சீனாயில் கிடைக்காது. எங்கே கிடைக்கும்? கண்மலையில் போனால் கிடைக்கும். பொதுவாக இது எதற்கான ஒரு தீர்க்க தரிசனமான வசனம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், பின்பக்கம் அப்படின்னா நமக்கு பின்பக்கம்னா முதுகு இல்லையா? என் முகத்தை பார்க்க மாட்டாய், என் பின்பக்கத்தை பார்ப்பேன்னா முதுகு. ஆக்சுவலாக வசனத்தின்படி இந்த இடத்துல என் பின்பக்கத்தை பார்ப்பாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? என் முன்பக்கம் நான் எரிச்சல் உள்ள தேவன். மேலே சொல்லுவார், என் முன்பக்கத்தில் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. நான் என்னவா இருக்கிறேன்?
எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிற நீ என்ன செய்ய மாட்ட, பார்க்க மாட்ட. ஆனால் பின்பக்கத்தை பார்க்க முடியும். எப்படி பார்க்க முடியும்? அதுக்கு வாசிங்க 19வது வசனம் வாசிங்க. அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாயிருக்கச் சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன், எவன் மேல் இரக்கமாயிருக்கச் சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லி. ஏன் இந்த வார்த்தையை இங்கே யூஸ் பண்ணுறாரு? ஏன் கிருபை இரக்கம் இந்த ரெண்டுத்தையும் அங்கே கொண்டு வராரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவன் முன்பதாக நியாயப்பிரமாணத்தில் வெளிப்பட்டார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அந்த நியாயப்பிரமாணத்தின்படி அவர் எரிச்சல் உள்ள தேவன், அதாவது அவர் தண்டிக்கிற தேவன். ஆனால் பின்னாடி அவர் வரப்போறாரு, அவருடைய பின்புறம் வரும், அது கிருபையும் இரக்கமும் நிறைந்தவராய் அவர் வெளிப்பட்டார். யாரை பற்றி சொல்லியிருக்கு? இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லியிருக்கு. அப்போ என் பின்பக்கத்தை காண்பாய்னா என்ன அர்த்தம்? நியாய பிரமாணத்தின்படி என் முகத்தை உன்னால் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஏன்னா அந்த பிரமாணத்தால் என் முகத்தை பார்க்குற அளவுக்கு உனக்கு பரிசுத்தம் வராது. ஆனால் பின்னாடி ஒன்று வரும், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவராய் சுயாதீன பிரமாணம் வரும். அந்த பிரமாணத்தை நீ பார்ப்பாய். கிருபையும் இரக்கம் நிறைந்தவராய் வரக்கூடிய பின்பக்கம், அதில் நீ என்ன செய்யலாம்? என் முகத்தை பார்க்கலாம். இயேசுவின் முகத்தை ஜனங்க என்ன செஞ்சாங்க? பார்த்தாங்க. ஜனங்க அதில் அவருடைய முகத்தை காண்றாங்க, அவருடைய முகம் பிரகாசிக்கிறத பார்க்குறாங்க, அவருடைய சரீரம் பிரகாசிக்கிறத பார்க்குறாங்க, முகமுகமாக பார்க்குறாங்க. அதே அந்த மறுரூப மலையில் மோசையும் கர்த்தரை என்ன செய்கிறாரு? பார்க்குறாரு. ஆனால் இதை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு இன்னொரு காரியத்தை கர்த்தர் அதில் சொல்லி கொடுத்தாரு. ஏன் என் பின்பக்கத்தை காண்பாய் அப்படின்னு சொன்னால், வாசிங்க 32ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. சாட்சியின் பலகைகள் 2 அவன் கையில் இருந்தது, அந்த பலகைகள் இருபுறமும், இப்போ பாருங்க நல்லா கவனி, பலகை இப்படி பிடிச்சிருக்கிறாரு, 2 கையில் 2 பலகை பிடிச்சிருக்கிறாரு. இந்த பலகையோடைய 2 பக்கமும் எழுதப்பட்டிருக்கு, முன்னும் பின்னும். அப்படி தானே இருக்கு, வசனம் இருக்கு தானே, முன்னும் பின்னும் எழுதியிருக்கிறார். இப்போ ஜனங்களுக்கு எது தெரியும்? முன்னாடி உள்ளது மட்டும்தான் தெரியும், பின்னாடி உள்ளது தெரியாது. எழுதுனது கர்த்தர், மோசே எழுதலை, எழுதுனது கர்த்தர். 2 பக்கமும் பிடிச்சிருக்கிறார். இந்த பின்னாடி என்ன இருக்குன்னு ஜனங்களுக்கு தெரியாது. இவர் வந்த ஒரு கோபத்தில் என்ன பண்ணிவிட்டாரு? 2ஐயும் போட்டு உடச்சி விட்டார். இவர் கையில் வச்சிருக்கும் போது, ஒரு வேளை இவர் பேசுகிறார், அங்கே நின்று பார்க்கும்போது பேசுகிறத அங்கேருந்து பார்த்தவனுக்கு எது தெரிஞ்சிருக்கும்? முன்னாடி இருக்கிறது தெரிஞ்சிருக்கும். 2வது மலையிலேருந்து இறங்கி கீழே வரும்போது யோசுவா கூடவே வராரு. அப்போ கையில் இருக்கிறத யோசுவா பார்க்கும்போது முன்னாடி உள்ளது யோசுவாவுக்கு என்ன செய்யும்? தெரியும். எது தெரிஞ்சிருக்காது? பின்பக்கம் தெரிஞ்சிருக்காது. இப்போ இதுதான் தேவன் இவர் கையில் இருக்கிறது. எப்படி தேவன் சொல்கிறீங்கன்னா, இவர் கையில் இருக்கிறது தேவனுடைய வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது. தேவனுடைய வார்த்தையினுடைய ஒரு பக்கம் ஜனங்களுக்கு தெரிஞ்சிச்சு, மறுபக்கம் தேவனுங்களுக்கு தெரியல. இப்போ இந்த பின்பக்கத்தை தெரிஞ்சுக்கணும். பின்பக்கத்தை தெரிஞ்சுக்கணும்னா என்ன செய்யணும்? இவர் தான் உடச்சி விட்டாரு. என்ன பண்ணிட்டார்? கோபத்தில் உடைச்சிட்டாரு. இப்போ அடுத்த 2 கற்பலைகள் செய்ய சொல்றாரு. ஆனால் செய்ய சொன்ன போது அதில் முன்னும் பின்னும் எழுதினார்னு இல்லை, 10 கட்டளைகள் மட்டும் எழுதி கொடுத்தாருன்னு இருக்கு. வாசிங்க 34:28 வாசிங்க. அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடே இருந்தான். அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான். இப்போ 10 கட்டளைகள் மட்டும்தான் அதில் இருக்குது. சாட்சி பலகை இல்லை. சாட்சி பலகை எப்படி இருக்கும்? முன்னும் பின்னும் இருபுறமும் எழுதப்பட்டதாக இருந்தது. இதில் 10 கட்டளைகள் மட்டும்தான் இருக்கு, 2 பக்கமும். இதுவும் கர்த்தர் எழுதினது இல்லை. யார் எழுதினது? கர்த்தர் சொல்ல கேட்டு மோசே எழுதினது. அப்போ முன்னாடி உள்ள பலகையில் பின்னாடி என்ன எழுதி இருந்துச்சு? இப்போ இது யாருக்குமே தெரியாது, மோசேக்கும் தெரியாது. கர்த்தர் எழுதி கொடுத்தாரு, கற்பலகையை கொண்டு வந்தார். இவர் கோபத்தில் அதை என்ன பண்ணிட்டாரு? உடைச்சிட்டாரு. இப்போ சொல்கிறார், மோசே உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும், அங்கே வா, கண்மலைக்கு வா, அங்கே வந்தினா என் பின்புறத்தை நீ காண்பாய். இவர் தானே மாம்சத்தில் வெளிப்பட்ட வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில், அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இப்போ கையில் கற்பலகையில் இருக்கிறார். வார்த்தை இப்போ எங்கே இருக்குது? கற்பலகையாக இருக்கு. ஆனால் அதோடைய பின்பக்கம் என்னன்னு யாருக்குமே தெரியல. தேவனிடத்தில் இன்னும் பின்பக்கத்தில் நிறைய வார்த்தைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஜனங்களுக்கு கொடுக்கிற பிரமாணம் இருக்கு, நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவர் வெளிப்படுத்துறார், அதெல்லாம் ஜனங்களுக்கு கொடுக்கறது. ஆனால் அது இல்லாமல்
தேவனிடத்துல இன்னும் மறைவான பொக்கிஷங்கள்ல நிறைய உள்ள வச்சிருக்கிறார் ஆண்டவர். அது எங்கே போனால் கிடைக்கும் தெரியுமா? சீனாய் மலையில் கிடைக்காது, ஏன்னா சீனாய் மலையில் தொலைச்சாச்சு. அதை இனி எங்கே போனால் கிடைக்கும் தெரியுமா? கண்மலையின் வெடிப்புக்கு போனால் தான் கிடைக்கும். அது எல்லாரும் போகவே முடியாது. சீனாய் மலைக்கு வேணால் இன்னும் கொஞ்சம் 70 பேரை வேணால் கூப்பிட்டு போகலாம். அவங்க பரிசுத்தம் பண்ணி எல்லாம் செஞ்சால் என்ன பண்ணலாம்? ஆரோனை கூட்டிகிட்டு போகலாம். ஆனால் கண்மலை வெடிப்பு இருக்குல்ல, அதில் மோசையை மட்டும்தான் போக முடியும், வேற யாருமே போக முடியாது. அந்த மாதிரி ஒரு இடத்த உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த மாதிரி ஒரு வெளிப்பாடை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த மாதிரிதான கர்த்தருடைய ரகசியம் ஒன்று இருக்குது. அது உங்ககிட்ட மட்டும் பேசுறது. ஏன் தெரியுமா? அது உங்களுக்கு மட்டும் வருது. ஏன்னா நீங்க தான் பின்பக்கத்தை பார்க்க போறா இல்ல. எல்லாரும் முன்பக்கத்தை பார்க்குறவங்க, நாம பின்பக்கத்தை பார்க்குறவங்க. எல்லாரும் இயேசுவை எப்படி பார்த்தாங்க? மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசுவை பார்த்தார்கள். எல்லாரும் எந்த இயேசுவை பார்த்தாங்க? போதிக்கிற இயேசுவை பார்த்தார்கள். கிருபையும் இரக்கம் நிறைந்த இயேசுவை பார்த்தாங்க. ஆனால் யோவான் மட்டும்தான் பரலோகத்தில் இருக்கிற இயேசுவை பார்த்துட்டு வந்தான். அந்த வெளிப்பாடு கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வச்சிருக்கிறார். அது நமக்குரியது, பர்டிகுலரா நமக்குரியது. இது போதிக்கிறதுக்கு இல்லை. நல்லா தெரிஞ்சு, எதுக்கு இல்லை? போதிக்கிறதுக்கு இல்லை. நான் ஓ மேல இரக்கமா இருக்கிறேன், ஓ மேல கிருபையா இருக்கிறேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, அதனால உனக்கு ஒரு இடத்த கொடுக்குறேன், வா. பர்டிகுலரா யூனிக்கா நமக்குன்னு ஒரு பிளேஸ், ஊழியத்தின் பாதையில இருக்கட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கட்டும், நமக்குன்னு ஒரு இடத்த கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த இடம் நமக்கு மட்டும்தான். ஆனா அந்த இடத்துக்கு நீங்க போகணும்னா சும்மா போக முடியாது. பாருங்க, சீனாய் மலை மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம் இல்லை. அது ஒரே மாதிரி யார் வேணாலும் ஆடு மேய்க்கிற இடம் இல்லை. இது கண்மலை வெடிப்பு. இது யார் இருப்பா தெரியுமா? உன்னத பாட்டு சொல்லுது, கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்கி இருக்கிற என் புறாவே. இது ஆண்டவருடைய புறாக்கள் மட்டும் இருக்கிற இடம். ஆண்டவருக்காக இருக்கிறவங்களுக்காக மட்டும் கர்த்தர் வச்சிருக்கிறார். அவங்க கிட்ட தான் கர்த்தர் அந்த ரகசியத்தை பேசுறாரு. இன்னொரு விஷயம் தெரியுங்களா? இது இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுக்கான்னு கேட்டா இல்லை, தெரியாது. மேபி கொடுக்கறதுக்காக இருக்கலாம், நமக்காக மட்டும் இருக்கலாம். யோவானுக்கு ஆண்டவர் சில காரியங்களை வெளிப்படுத்துறாரு. வெளிப்படுத்திட்டு ஒரு விஷயம் சொல்லுவார் பாருங்க. வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 3-4 வாசிங்க. சிங்கம் கெர்ச்சிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. அவ்வேழு இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டுமென்றிருந்தேன். அப்பொழுது 7 இடிமுழக்கங்கள் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். ஆரம்பத்தில் சொன்னாரு 7 சபைகளுக்கு எல்லாத்தையும் எழுது, எல்லாத்தையும் எழுதிக்கிட்டே வராரு. இப்போ ஒரு சவுண்டு கேட்குது, 7 இடிகளுடைய சவுண்டு. அந்த சவுண்டை கேட்டுட்டு அவர் எழுதணும்னு விரும்புகிறார். சொல்கிறாரு, எழுதாத, அதை சீல் பண்ணிடு. அப்புறம் எதுக்கு சொன்னீங்க? அதை ஏன் சொன்னீங்க? நான் எல்லாத்தையும் சொன்னேன், இது எல்லாம் எல்லாருக்கும், இது உனக்கு மட்டும். இது மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு இல்லை, உனக்கு சொல்கிறதுக்கு. நீ கேட்டுக்கோ, நீ வச்சுக்கோ, யாருக்கிட்டையும் சொல்லாத. அந்த மாதிரி சில வெளிப்பாடுகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரா? கன்ஃபார்மாக கொடுப்பாரு. அது நமக்கு மட்டும் பேசக்கூடிய ரகசியமாக இருக்கும், நம்மோடு கூட இடைபடுவதாக இருக்கும். இப்போ சிம்சோனுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார், முடியை பற்றி பேசணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அந்த ரகசியம் யாருக்கு மட்டும் உரியது? சிம்சோனுக்கு மட்டும் உரியது. அது தெளிவாள்கிட்ட சொல்லக்கூடியது இல்லை, மற்றவங்ககிட்ட சொல்லக்கூடியது இல்லை. அது அவனுக்கு மட்டும் உரிய ரகசியம். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரகசியம் இருக்கு, ஒரு வெளிப்பாடு இருக்குது. அதை நீங்கள் கண்மலை வெடிப்புக்கு போனால் தான் கிடைக்கும். அது ஓரேபில் கிடைக்காது, சீனாயில் கிடைக்காது. சும்மா நீங்கள் வந்துட்டு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறேன், ஆண்டவர் என் கூட பேசணும் இல்லை. நான் ஒரு சாதாரணமாகவே சொல்கிறேன். நீங்கள் பாருங்கள், ஒரு உலகத்தான் ஒரு சாங் போடுறாரு. அது எல்லாருக்கும் பிடிக்குது, கேட்குறாங்க. அது ஒரே. சிலர் ஜெபம் பண்ணி பாட்டு போடுறாங்க, வராங்க. அதுக்கப்புறம் கேஷுவலாக பாட்டு போட தொடங்கிடுவாங்க. 2 வால்யூம் 3 வால்யூம் 4 வால்யூம். இப்போ இதுவும் இருக்குது. இந்த பாட்டிலே கொஞ்சம் பேர் ரசிக்கலாம் படுறாங்க. இது சீனாயிலேருந்து வாங்கிறது. ஆனால் சாராள் நவராஜ் அம்மா பாட்டை போய் கேட்டு பாருங்க. சில பாட்டெல்லாம் உங்கள் இருதயத்துக்குள்ளே போய் பேசும். சில பாட்டு மெசேஜாகவே இருக்கும், சில பாட்டு ரகசியமாக இருக்கும். அது வெளிப்பாடாக இருக்கும், புரியவே புரியாது. ஆனால் இது அவங்க எங்கே போய் வாங்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கண்மலை வெடிப்பில் உட்காந்து வாங்கியிருப்பாங்க. ஏன் அந்த பாட்டு ஏன் இன்னும் எனக்குள்ள 40 வருஷம் ஆனாலும் கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்குது, இன்னும் மரித்தோரை உயிர்ப்பித்துக்கிட்டே இருக்குது? காரணம் என்ன? இது சீனாயில வாங்கினதில்லை, ஓரேபில் வாங்கினதில்லை, போய் இரவும் பகலும் 40 நாள் காத்திருந்து வாங்கினது.
சில காரியங்களை கர்த்தர் நமக்கென்று தருகிறார். அதை நாம தான் வாங்கணும். அது நமக்குரியது. நமக்கு முதல்ல அந்த வாஞ்சை வரணும். எடுத்த உடனே கண்மலை வெடிப்புக்கு போயிடவும் முடியாது. ஃபஸ்ட்டு எங்கே போயிருக்கணும்? ஓரேபுக்கு போயிருக்கணும். ஒரு அழைப்பு இருக்கணும். அங்கே தேவனோடு பேசுகிற அனுபவம் வரும். அது மஸ்ட். அதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். படிப்படியாக தான் வரணும். ரெண்டாவது சீனாய்க்கு போகணும். அங்கே போய் ஆயத்தமாகிற ஒரு சுபாவம் நமக்கு வரணும். ஆயத்தமாகி எல்லாம் போகிறது. கடைசியாக கர்த்தர் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போவார். எங்கே கூட்டிகிட்டு போயிடுவார்? கண்மலைக்கு வெடிப்புக்கு கூட்டிகிட்டு போயிடுவார். அங்கே வச்சு கரத்தை மூடுவார், கடந்து போவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வேறு விதமாக இருக்கும். உங்களை கர்த்தர் நடத்துகிற விதமே வேற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இந்த வாஞ்சைக்குள்ளே வரமான்றது தான் முக்கியம். இவ்வளோ இடமும் இருக்குது பைபிளில், இதெல்லாம் இருக்குது. நமக்கு அந்த வாஞ்சை இருக்குதா? ஒரு சிலர் ஓரேபிளே சாட்டிஸ்ஃபைடு. பரவாயில்ல, நாங்கள் இங்கேயே ஆடு மேய்ச்சிக்கிறோம், இந்த அளவுலேயே நின்றுக்கிறோம், இருக்குது, ஓகே, ரைட், லைஃப் செட்டில்டு. இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஒரு நாள் ஆண்டவர் ஒரு காரியம் பேசினார். சில காரியங்கள்லாம் பேசிட்டு அப்போ அந்த டைரியில் மெசேஜ் எழுதிக்கிட்டே வருவோம். நிறைய மெசேஜ் ஆண்டவர் கொடுக்குறதெல்லாம் எழுதிக்கிட்டே வருவோம். இது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, சில நேரங்களில் அந்த மெசேஜை ஒரு இடத்துக்கு போகும்போது சரி இந்த மெசேஜை கொடுக்கலாம், அந்த மெசேஜை கொடுக்கலான்னு எண்ணம் வரும். அந்த மெசேஜை கொடுப்போம். ஒரு நாள் ஆண்டவர் மத்திய 13:52 பேசினார். பழைய காரியங்களை எடுத்து கொடுக்கறது தப்பு கிடையாது. ஆனால் நீ என்ன காரியம் செய்யணும்? புதிய காரியத்தை வாங்கிக்கிட்டே இருக்கணும். அப்படி தானே இருக்குது. தேர்ந்த வேதபாரகன் எவனும் தன் பொக்கிஷ சாலையிலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்குற வீட்டு எஜமானுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீ பழசு கொடுக்கறது தப்பு இல்லை, ஆனால் உங்ககிட்ட புதுசு வந்துக்கிட்டே இருக்கணும். பழசு சீனாயில் வாங்கினது, புதுசு கண்மலையில் வாங்கிறது. அந்த புதுசு வாங்கிறது தான் உங்கள் ஆத்மாவை உயிர்ப்பிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த கர்த்தரோட இருக்கிற தொடர்பு தான் உங்களை லைவாக வச்சுக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில். நீங்களும் தேவனும் பேசிக்கிட்டே இருக்கிறதா நீங்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறீங்கன்றதுக்கு அர்த்தம். ஸ்பிரிச்சுவலி நீங்கள் பழைய காரியங்களை வச்சு ஓட்ட தொடங்கிட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சாக தொடங்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஸ்பிரிச்சுவல் கொஞ்சம் கொஞ்சமாக சாக ஆண்டோட்ட கேட்கணும். நான் சொல்கிறேன், கர்த்தர் டெய்லி புதிய காரியத்தை செய்ய வல்லமை உள்ளவர். காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. டெய்லி நியூ வந்தா ஆண்டவர்கிட்ட. இன்னைக்கு உள்ள மண்ணா நாளைக்கு கிடையாது, நாளைக்கு வேற மண்ணா. பழைய மண்ணா வச்சா பூச்சி பிடிச்சிரும். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் புது புது காரியங்களுக்கு காத்திருக்கிறவர்களாக இருக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எனக்கு இதை சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே, எனக்கு என்ன வச்சிருக்கிறீங்க, எனக்கு என்ன சொல்லி. நீங்கள் கேட்டு பாருங்க. ஒவ்வொரு நாள் காலையில் அதிகாலையிலே கர்த்தர் பேச வல்லமை உள்ளவராக இருக்கு. அல்லேலூயா. இந்த 3 இடங்களை நம்ம கடந்து வரும்போது 3வது இடத்துக்கு வரும்போது கர்த்தர் புதிய காரியங்களை பேச வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் எழுந்திருக்கலாமா தேவ சமூகத்தில்? ஒருவேளை நீங்கள் இன்னும் ஓரேபுக்கு மேலே ஏறாமல் இருக்கலாம், இன்னும் கீழேயே ஆடு மேய்ச்சிட்டு இருக்கலாம். ஆனால் அழைப்பு இருக்கு. ஆண்டவர் உங்களை கூப்பிட்டுட்டார், சொல்லிட்டார். உன்னை அழைச்சிருக்கிறேன், பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறேன், எல்லாம் சொல்லிட்டாரு. ஆனால் இன்னும் எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வரல. ஏன்? கர்த்தர் உன்னை சாந்த குணம் உள்ளவனாய் மாற்ற விரும்புகிறார். திக்குவாயும் மந்த நாவாய் மாற்ற விரும்புகிறார். உனக்குள்ளே இருக்கிற எகிப்தின் கலைகள் வெளியே போக வேண்டும் என்று விரும்புகிறார். காரணம், உனக்கு ஆண்டவர் பரலோகத்தின் கலைகளை சொல்லிக் கொடுக்கணும். எகிப்தில் கட்டடம் கட்டுறது எப்படின்றது மறந்தாதான் ஆசாரியப்பு கூடாரம் கட்டுறது எப்படின்னு சொல்லி கொடுப்பார். நீ எகிப்தில் படித்த லாவை மறந்தாதான் பரலோகத்தினுடைய லா என்னன்னு சொல்லி கொடுப்பார். இல்லைன்னா நீ ரெண்டுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடுவ. பழைய துருத்தியும் பழைய ரசத்தையும் புதிய துருத்தியும் நீ சேர்த்துருவ. அதுக்கு தான் கர்த்தர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் உனக்கு. நீ ரிமூவ் பண்ணு, உன்னை எப்படி யூஸ் பண்ண போறாருன்னு மட்டும் பாரு. நீ சொல்லிக்கிட்டே இருக்கிற, ஆண்டவர் எனக்கு சொல்ல மாட்டுறாரு, ஒன்றும் சொல்ல மாட்டுறாரு, அழைப்பு இருக்குன்னு தெரியும், ஆனால் என்கிட்ட ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாரு, எப்போன்னு சொல்ல மாட்டுறாரு, எங்கேன்னு சொல்ல மாட்டுறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு எல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு தான் உன்னை கூப்பிட்டேன். நீ இப்போ எகிப்துக்கு போகிறதுக்காக தான் உன்னை வேறு பிரிச்சே கொண்டு வந்தேன். ஆனால் இன்னும் நான் எதிர்பார்க்குற சாந்த குணம் உனக்கு வரல. நான் எதிர்பார்க்கக்கூடியதான அந்த உனக்குள்ளே இருக்கிற எகிப்தின் காரியங்கள் இன்னும் வெளியே போகலை. இன்னும் பழசு ஒட்டிக்கிட்டு இருக்கு. உன்னை ரிமூவ் பண்ண ஒப்புக்கொடு. நான் உன்னை கொண்டு போய் ராஜாக்கு முன்னாடி நிற்க வச்சிருவேன், பார்வோனுக்கு முன்னாடி. அவன் உங்ககிட்ட பேசவே முடியாது. ஏன் தெரியுமா? அவன் எகிப்து லால பேசுவான், நீ ஹெவன்லி லால பேசுவ. நீ செய்யற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். அவன் வேணா பாம்பை போடலாம், ஆனா தலைப்பிள்ளையை உன்னால மட்டும்தான் சங்காரமாக்க முடியும். அதுதான் கர்த்தர் செய்வார்.
ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? ஆண்டவரே, நீர் சொல்லுகிற அந்த ஓரேப்புக்கு நான் வந்துடணும் ஆண்டவரே. இன்னும் நான் கீழேயே ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறேனேப்பா. நான் இன்னும் அந்த முச்செடி கிட்ட வரவே இல்லையே. ஆனால் எனக்கு நல்லா தெரியுது நீங்கள் அதுக்கு தான் என்னை கூப்பிட்டு வந்திருக்கீங்கன்னு. ரெண்டாவது, ஒரு வேளை அப்படி வந்து அழைப்பில் இருக்கிறவர்கள் இதோடு கூட திருப்தி ஆகிடக்கூடாது. நான் காலிங்கில் வந்துட்டேன், ஊழியத்துக்கு வந்துட்டேன், அப்பா ஓகே ரைட்டு, நான் வந்து ஒரு சர்ச்சில் சேர்ந்துட்டேன், ஒரு பாஸ்டர்கிட்ட அசிஸ்டன்ட் ஆகிட்டேன். இல்லை, ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னொரு மலை இருக்குது, அது ஏறு. அதுக்கு ஆயத்தம் அவசியம். ஆயத்தமாகி நீ சீனாய்க்கு வா, உனக்கு நான் அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குற பிரமாணத்தை உன் கையிலே கொடுப்பேன். யூ வில் பி பிகம் as a teacher. கர்த்தர் உன்னை போதிக்கிறவனாய் மாற்ற விரும்புகிறார், கற்றுக்கொண்டு போதிக்கிறவனாய் மாற்ற விரும்புகிறார். அதுக்கு சில ஆயத்தம் தேவைப்படுது. நீ தேவஜனங்களோட தான் இருக்கிற, ஆனால் அவங்ககிட்ட இல்லாத ஆயத்தத்தை நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன். நீ இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு நடுவிலே தான் இருக்கிற, ஆனால் அவங்கக்கிட்ட இல்லாத ஒரு ஆயத்தத்தை நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன். நான் ஆவிக்குரியவங்களோட தான் உட்காந்துருக்கிறேன், ஆனால் அவங்கள விட மேலான ஆயத்தத்தை நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன். அந்த ஆயத்தத்தை தான் நான் உனக்கு பிரமாணத்தை சொல்லிக் கொடுக்க முடியும். நீ கற்றுக்கொண்டு அநேகருக்கு கற்பிக்கிறவனாய் மாற வேண்டும். அதுக்கு தான் ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். கடைசியாய், என்னிடத்துல மறைவான பொக்கிஷம் கொஞ்சம் இருக்குது, மறைவான மன்னா கொஞ்சம் இருக்குது, ஒளிப்பிடத்தில் நான் கொஞ்சம் பொக்கிஷங்களை வைத்திருக்கிறேன், அதை உனக்கு கொடுக்க விரும்புகிறேன். எல்லாரும் உன் பக்கத்தை பார்ப்பாங்க, ஆனால் பின்பக்கத்தை நான் உனக்கு தான் காட்ட விரும்புகிறேன். அங்கே தான் அநேக பொக்கிஷங்கள் இருக்கிறது, அங்கே தான் அநேக காரியங்களை புதைச்சி வச்சிருக்கிறேன், அதுதான் உனக்கு தோண்டி கொடுக்க நான் விரும்புகிறேன். ஆனால் அது சீனாயில் கிடைக்காதுப்பா. அதுக்கு நீ கொஞ்சம் கஷ்டப்படணும், கண்மலை வெடிப்புக்கு வரணும். அது சாதாரணமான விஷயம் இல்லை. அதுக்கு ஒரு இடத்துக்கு நீ ஏறணும், ஒரு வெடிப்புக்குள்ளே போய் உட்காரணும். என்னுடைய பயங்கரமான பிரசன்ஸ் அங்கே வர்றோம், அது தாங்கக்கூடாததாக இருக்கும். ஆனால் அதுக்கு நடுவிலிருந்து நான் உன்னை கூப்பிடுவேன், அதுக்கு நடுவிலிருந்து என் நாமத்தை நான் உனக்கு சொல்லுவேன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுக்கு மறைத்த நாமத்தை நான் உன்னிடத்தில் சொல்லுவேன். அநேகருக்கு மறைத்த பொக்கிஷத்தை நான் உனக்கு வெளிப்படுத்தி கொடுப்பேன். அநேகர் வாஞ்சியாய் கேட்டும் கிடைக்காத காரியங்களை உனக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். நீ புதிய காரியங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வேத பாரகனாய் மாற வேண்டும். இதான் கர்த்தர் உனக்கு வச்சது, இதான் கர்த்தர் உனக்கு நியமிச்சது. அந்த மலையில ஏறி நீ கண்மலையில உட்கார்ந்துரு. அதுக்கப்புறம் வேற இடமே இல்லை. ஒரு நாள் கர்த்தர் உன்னை கூப்பிடுவாரு, கண்மலையின் வெடிப்பில் இருக்கிற புறாவே பறந்து வா, நான் உன்னை பரலோகத்தில் வைத்துக் கொள்ள விரும்புகிறேன். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி. இதில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் ஒன்று மட்டும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நானும் கண்மலை வெடிப்புக்கு வந்துடணும் ஆண்டவரே, சீனாய்க்கு போயிட்டு கண்மலைக்கு நான் வந்துடணும் ஆண்டவரே. நான் ஓரேப்பில் தங்கிடக்கூடாது, நான் சீனாயில் தங்கிடக்கூடாது, நான் ஓரேப்புக்கு வந்துடணும். சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காய் ஸ்தோத்திரம். நாளிலே கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட்ட தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் கண்மலை வெடிப்புக்கு வருகிறவர்களாக, சீனாயிலே பிரமாணங்களை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக, ஓரேவிலே அழைப்பை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக, முடிவு பரியந்தும் உம்முடைய வெடிப்புக்குள்ளே உட்கார்ந்திருக்கிறவர்களாய் காணப்பட கிருபை பாராட்டும். நீர் இடைப்பட்ட தயவுக்காக நன்றி. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.